வணக்கம். இன்றைக்கி நம்ம சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஆர்பி சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் லிங்க் அண்டு வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், மனிதர்கள் மேற்கொள்ளும் தற்காப்பு நடத்தைகளின் எண்ணிக்கை. சரியான விடை 60. செகண்ட் கொஷின், அடிப்படை உளத்திறன் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை தர்ஸ்டன். தேர்டு கொஷின், உளவியல் என்பது மனம் பற்றியது என்று கூறியவர் யார்? சரியான விடை காண்ட். ஃபோர்த் கொஷின், புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் எத்தனை? சரியான விடை 5. ஃபிஃப்த் கொஷின், உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது என்று கூறியவர் யார்? சரியான விடை வாட்சன். சிக்ஸ்த் கொஷின், உளவியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை கிரேக்கம். செவன்த் கொஷின், மனவெழுச்சி எழுவதற்கான காரணம் என்ன? சரியான விடை மனவெழுச்சி நீட்சி. எய்த் கொஷின், உற்றுநோக்கலின் படிநிலைகளின் எண்ணிக்கை. சரியான விடை 7. நைன்த் கொஷின், அடிப்படை உளத்திறன் கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை நுண்ணறிவு. டென்த் கொஷின், ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினை உருவாக்கும் என்று கூறியவர் யார்? சரியான விடை மெண்டல். லெவன்த் கொஷின், உளப்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை வில்லியம் ஜேம்ஸ். 12th கொஷின், நுண்ணறிவு சோதனை 7 வகையான அடிப்படை மனத்திறன்களை உடையது என்று கூறியவர் யார்? சரியான விடை தர்ஸ்டன். கொஷின் நம்பர் 13, மீத்திறன் பெற்ற குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவு. சரியான விடை 130க்கும் மேல். 14th கொஷின், டாரன்ஸ் கூறிய ஆக்கத்திறன் பண்புகளின் எண்ணிக்கை. சரியான விடை 5. 15th கொஷின், பொது விதி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? பொது விதி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஜட். 16th கொஷின், ஆளுமை வளர்ச்சியில் 8 நிலைகள் உள்ளன என்று கூறியவர் யார்? சரியான விடை எரிக்சன். 17th கொஷின், மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? சரியான விடை கால்டன். 18th கொஷின், வரிசை முறைப்படி உள்ள எண்களின் பெருக்கல் முறையை மேம்படுத்தியவர் யார்? சரியான விடை ஃபிஷர். 19th கொஷின், ஆளுமையை தோற்றுவிக்கும் காரணிகளின் எண்ணிக்கை. சரியான விடை 2 காரணிகள். கொஷின் நம்பர் 20, ஆளுமை என்பது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் யார்? சரியான விடை கில்போர்டு.